எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல நம்ம ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றக்கூடிய 2 ஸ்டாக்க பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தாலுமே, டெக்னிக்கல் வீக்கா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆகும். பட் டவுன் ஆகுனா எது வரைக்கும் கீழ வரும்? திரும்ப எப்ப ரிவர்ஸ் ஆகும்? அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் மூலியமா தான் தெரியும். ஃபண்டமெண்டல் மூலியமா தெரியாது. ஃபண்டமெண்டல் எதுக்காகன்னா, ஒரு லாங் டெர்ம்க்கு இந்த ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா? ஃபியூச்சர் எப்படி இருக்கு? அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண முடியும். பட் டெக்னிக்கல்ல இந்த ஸ்டாக்ஸ் ஏறுனா எது வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு? இறங்குச்சுன்னா திரும்ப எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்? திரும்ப எப்ப ரிவர்ஸ் ஆகும்? அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் மூலியமா தெரியும். இந்த இறங்க இறங்க வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுச்சுனா தான், அந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா அந்த இடத்துல வந்தா வாங்கலாம். அப்போ இந்த சப்போர்ட்ட திரும்ப பிரேக் டவுன் பண்ணியிருக்குன்னா, மறுபடியும் அடுத்த சப்போர்ட்ல போய் வாங்கலாம். அந்த மாரி வாங்குனா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் லெவலா இருக்கும். சும்மா 2% இறங்குனோனமே போய் வாங்குறது, திரும்ப 2% ஏறுனோனமே ஓகே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல போய் வாங்குனீங்கன்னா, 2% ஏறிருச்சு. மறுபடியும் இன்னொரு 2% ஏறிட்டு, திரும்ப கீழ 10% டவுன் ஆகும். அப்ப அந்த மாரி டைம்ல போயிட்டு நீங்க போயிட்டு மாட்டிக்குவீங்க. இப்ப அத வந்து டெக்னிக்கல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரும்ப இறங்குச்சுன்னா எவ்வளோ தூரம் இறங்கும்? திரும்ப எப்ப ஏறும்? அப்படின்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். இது வந்துட்டு லாங் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, கோவிட் லோலருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் தெரியுதா? இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. அதுவும் மந்த்லில எவ்வளோ பெரிய கேண்டில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு பாருங்க. இப்ப வந்து இது சடனா ரிவர்ஸ் ஆகுமான்னா கிடையாது. ஏன்னா பிரேக் டவுன் பண்ணதே இவ்வளோ தூரத்துக்கு பெரிய கேண்டிலா வச்சிருக்கு. இது இப்போதைக்கு ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இதோட அந்த செல்லிங் பிரஷர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய கேண்டிலு. அடுத்தது இந்த சின்னது. இப்ப பாருங்க. இப்ப லாஸ்ட்டா இருக்கிறது இந்த டிசம்பர் கேண்டில். செல்லிங் பிரஷர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஓவராலா செல்லிங்ல தான் இருக்கு. கொஞ்சம் பிரஷர் குறைஞ்சிருக்கு. இப்ப இது ரிவர்ஸ் ஆகுமான்றத நம்ம சின்னதா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க. இந்த இடம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு. இங்க தெரியுதா? இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. திரும்ப அது கீழ இறங்கி மேல ஏறும்போது பாருங்க எவ்வளோ பெரிய கேண்டிலு. இந்த கேண்டில் தெரியுதா? ஜூலை. மந்த்லி கேண்டில். எவ்வளோ பெரிய கேண்டில் வச்சதுனால தான், திரும்ப அது மேல போயிருக்கு. மேல போனது அகைன் கீழ வந்திருக்கு. கீழ வந்தாலும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸா இருந்தது, இங்க வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. தெரியுதா? இந்த இடத்துல திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு, நமக்கு லாங் டெர்ம்ல இந்த ட்ரெண்ட் லைனும் போகுது பாருங்க. 2மே அழகா சப்போர்ட் பண்ணி மேல ஏறியிருக்கு. மேல ஏறி இப்ப தான் கீழ இறங்கிட்டு இருக்கு. இப்ப கீழ இறங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ இருக்கு பாருங்க. இந்த இடம். இந்த லோவையும் கட் பண்ணி கீழ இறங்கியிருக்கு. தெரியுதா? இத்தன நாளா இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு இந்த லைனு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இப்ப சடனா இது ரிவர்ஸ் ஆகுமான்னா கிடையாது. திரும்ப இது இன்னும் ஃபர்தரா கீழ இறங்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் பொறுமையா தான் இறங்கும். திரும்ப அடுத்த சப்போர்ட்டையும் நம்ம போடுவோம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அரவுண்ட் இந்த ரேஞ்சு. 796, 800 இந்த ரேஞ்சு. ஓகேவா? இறங்குச்சுன்னா, கண்டிப்பா இது 800 வரைக்கும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இன்னொரு விதமாவும் நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவல். இங்க பாருங்க. கோவிட் லெவல்ல இருந்து போடுங்க. கோவிட் லோல இருந்து இந்த ஹை லாஸ்ட்டா இருக்கிற ஹை வரைக்கும் போட்டீங்கன்னா தெரியும். புரியுதா? உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆனது வந்துட்டு 0.5 லெவல்ல தான் இருக்கு. இப்ப அத வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து இதுதான் கோல்டன் ரேஷியோ 0.618. இந்த இடத்துல தான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. அதாவது எஃப்ஐஐ, டிஐஐ இவங்கலாம் பல்க் பையிங் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கு இந்த கோல்டன் ரேஷியோல கிடைச்சா தான் அதிகப்படியான ஆட்கள் வந்து இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. இப்போ 2 கரெக்ட்டா 2மே மேட்ச் ஆயிடுச்சா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் மேட்ச் ஆயிடுச்சு. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவலும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இது மைனர் ட்ரெண்ட்ல போட்டு பார்ப்போம். இப்ப இது ரிவர்ஸ் ஆகுமா? ஆகாதான்ட்டு. இங்க பாருங்க. உங்களுக்கு வீக்லில போட்டா இன்னும் கிளியரா புரியும். தெரியுதா? இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இங்க சப்போர்ட்டா இருந்துச்சு. இப்போ இத பிரேக் டவுன் பண்ணியிருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கேண்டில் வச்சிருக்கு வீக்லில.
தெரியுதா? இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து பெரிய கேண்டிலா வச்சிருக்கு. பிரேக் டவுன் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கேண்டில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இப்போ சடனா இது கீழ போகுமான்னா, கண்டிப்பா கீழ போகும். ரிவர்ஸ் ஆகுமான்னா ஆகாது. உங்களுக்கு எவ்வளோ 990 இந்த ரேஞ்சு இங்கேருந்து ஒரு இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 5% ஏறினாலுமே இது ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. உடனே 2% ஏறிடுச்சுன்னு போயிட்டு உள்ள போயிறக்கூடாது. ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்லுவாங்க, "இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு. இப்ப வாங்குறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப போய் வாங்குங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இவ்வளோ தூரம் இறங்குனாலும் அது ஏதாச்சும் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயி தான் ஏறும். சடனா அப்படிலாம் ரிவர்ஸ் ஆகாது. இங்க வந்து ஏதாவது ஒரு டபுள் பாட்டமோ, இல்ல இன்வெர்ஸ் ஹெடன்னு சொல்றதோ, அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு ஃபார்ம் ஆயிட்டு தான் மேல ஏறும். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யூடியூப தொறந்து இந்த ஸ்டாக்க போட்டு பார்த்தாவே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 2% டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த இந்த ஸ்டாக்ல வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் 2% மேல ஏறுன உடனுமே, இந்த ஸ்டாக்குக்கு இப்ப தான் ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதனால இப்ப மேல ஏறியிருக்கு. ஃபர்தரா இது மேல ஏறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நியூஸ் வந்து சும்மா அடிக்கடி வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஒரு லாங் டெர்ம்க்கு ஒரு நல்ல ஸ்டாக்க நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினட்டா அது சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்து பயப்படாதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது குவார்ட்டர்லி ரிசல்ட் அண்ட் ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இத தான் நீங்க பார்க்கணும். அப்புறம் அந்த கம்பெனியோட பிசினஸ் குரோத் எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்கணும். சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால முடியவே முடியாது. இப்படி தான் பயந்துட்டே இருப்பீங்க. ஒண்ணு டெக்னிக்கல் ஃபுல்லா கத்துக்கங்க. இல்லன்னா ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப இங்க பாருங்க மைனர் ட்ரெண்ட்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுதா? டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துல இருந்து தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா, இந்த 1000 அரவுண்ட் 1021 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் ஆயிட்டு கீழ உடைச்சிருக்கு. திரும்ப மேல போனாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ உடைக்க முடியாம தான் திரும்ப டச் ஆயிட்டு கீழ வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இடம் 1. அடுத்தது பாருங்க. இப்ப இந்த 0.5வையும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பிரேக் டவுன் பண்ணிட்டு இந்த இடம் லோ பாருங்க. தெரியுதா? அதாவது 970 இந்த ரேஞ்ச். இந்த ரேஞ்ச வந்துட்டு தான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. மறுபடியும் ரீடெஸ்ட்க்காக தான் அன்னைக்கு வந்து 3, 4% ஏறிட்டு மறுபடியும் அது க்ளோஸ் வைக்கும்போது கீழயே க்ளோஸ் வச்சிருச்சு. இது ரீட்ரேஸ்மென்ட்க்காக தான் ஏறி இருக்கு. அதாவது டெக்னிக்கல் வைஸா. உடனே நியூஸ் வந்துருச்சு, அதனால தான் ஏறி இருக்கு அப்படின்னெல்லாம் கிடையாது. இது ஃபர்தரா இன்னும் கீழ இறங்கறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இண்டஸ்இண்ட் பேங்க இப்போ பை பண்றது எனக்கு தெரிஞ்சு சரியான டைம் கிடையாது. ஏன்னா இது வந்து லோவர் லோ ஃபார்மேஷன் போயிட்டு இருக்குது. சேம் டைம்ஸ் 0.5 50% கரெக்ட் ஆயிட்டு அதுக்கு கீழயே பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. வீக்லில பார்த்தீங்கன்னா தெரியும். முன்ன சொன்ன மாரி. தெரியுதா? இது இங்கிருந்து இன்னும் 5% ஏறுனாலும், ஸ்டில் இது டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ, இது இப்போதைக்கு கன்சிடர் பண்றதுக்கு சரியான டைம் இல்ல. இது 5% ஏறுனாலும், மறுபடியும் இப்படியே இறங்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 800 தான் இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் தான். அந்த இடம் வரும்போது, நீங்க ரிசல்ட்ட தான் பார்க்கணும். சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இப்ப அடுத்ததா வந்து டாடா மோட்டார்ஸ் பார்ப்போம். இந்த டாடா மோட்டார்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 50% கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமானா வாங்குனா தான் அது கரெக்ட்டான பையிங் லெவலா இருக்கும். சரிங்களா? இப்ப அத பார்ப்போம். டெக்னிக்கல் வைஸா பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. இங்க பாருங்க. இதுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. கோவிட் லோலருந்து இது வரைக்கும் போடுங்களேன். இந்த ஹைய நீங்க டச் பண்ணி போட்டீங்கன்னா போதும். மினிமம் ஒரு 2 ஹை லோ இருந்து அத டச் பண்ணாவே உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்க பாருங்க. இன்னுமே இந்த வந்து சப்போர்ட்ட டச் ஆகல. சரியா? 1. 2வது இங்க பாருங்க. இந்த இடம். ஆல் டைம் ஹை. இது வந்து ரீசெட் ஆல் டைம் ஹை. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்க. அந்த கோவிட்க்கு இறங்குச்சுல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹை வந்து இதுதான். தெரியுதா? அரவுண்ட் 608 600ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சு. ஓகேவா? ஸ்டில் இது கரெக்ஷன்ல தான் இருக்கு. இன்னமும் கரெக்ட் ஆகும். இந்த 1% ஏறுன உடனுமே இது ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னுலாம் அர்த்தம் கிடையாது. ஓகே 2 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு கீழ இறங்குறதுக்கு. 3வதா இன்னொரு
கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அதே சேம் தான். கோவிட் லோவிலேருந்து ரீசன்ட் ஐ இதுதான் ரீசன்ட் ஐ இங்கே போட்டிங்கனாலும் தெரியுது பாருங்கள். 0.5 உங்களுக்கு அரௌண்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 600 620 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஐயை உடைக்கும் போது உடைச்சிட்டு இங்கே ரீட்ரேஸும் ஆகிருக்கு. தெரியுதா இந்த ஒரு கேண்டில்? சேம் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது டாடா மோட்டார்ஸ். இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்னதாக பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் இந்த லெவலு. நான் அதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு மைனர் ட்ரெண்டில் பார்ப்போம். மைனர் ட்ரெண்டில் ரிவர்ஸ் ஆகுமானா கிடையாது. மைனர் ட்ரெண்டில் ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி கீழே இறங்கிட்டு பாருங்க. இது வந்து பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்னு. இங்கே தெரியுதா? சும்மா 1% 2% ஏறின உடனே ஏதாச்சும் ஒரு சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்லிட்டு கிடப்பாங்க வீடியோஸில். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. டெக்னிக்கல் மூலிமா தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் எந்த இடத்துல வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஃபண்டமெண்டல் கற்றுக்கலாம். ஃபண்டமெண்டல் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் இறங்க வாங்கலாம். பட் இறங்க வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வாங்குறதுக்கு கரெக்டான லெவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் இது பிரேக் டவுன் பண்ணி கீழே போயிட்டுருக்குது. அதாவது இதோட டார்கெட்டே பாருங்களேன். இப்போ பாருங்கள், பேரஸ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து தெரியுதா? இது வந்து பேரஸ் ஃப்ளாக் பேட்டர்னு. இப்போ இதுக்கு டார்கெட் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா இதே சேம் தான். அந்த ஃப்ளாக் தான் செட் பண்ணுவாங்க. தெரியுதா? இப்போது இந்த ஃப்ளாக் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஃப்ளாகுக்கு அந்த லைனை கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சிங்கன்னா பாருங்கள், அதோட அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது? அரௌண்ட் 600. ஸோ டாடா மோட்டார்ஸ் 600 போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பட் பொறுமையாக தான் போகும். இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமானா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆனால் தான், ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆனால் தான் இது திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். எப்படி ஃபார்ம் ஆகுனா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கா, இங்கே வந்து டபுள் பாட்டம் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. கீழே பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கிருந்து இன்வெர்ஸ் இடம்னு சொல்கிற கூட பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு கூட மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறிட்டு திரும்ப இப்படி இந்த மாதிரி மேலே ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் மேலே ஏறுமானா கிடையாது. அதுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இது மேலே ஏறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து இன்னும் 600 வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இது டெக்னிக்கல் மூலிமா பார்த்தாச்சு. இப்போ ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். இப்போ டாடா மோட்டார்ஸ் ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். டாடா மோட்டார்ஸ் தான் இந்தியாவில் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க இவி வெஹிக்கிள்ஸில். சரியா? அது வந்து கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, கமர்ஷியலில் இப்போ வந்துட்டு இருக்காங்க. பட் காரில் வந்துட்டு அவங்க தான் இருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் தான். அதுவும் இல்லாமல் நமக்கு பட்ஜெட்டும் வந்து கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்துட்டு பட்ஜெட் கார் வாங்குறதுக்கு தான் அதிகமான பேர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லோனில் பாருங்கள், கன்சாலிடேட்டில் பார்க்காதீங்க. ஸ்டாண்ட் லோனில் பார்த்தாலும் உங்களுக்கு பாருங்கள், லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ எங்கே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது இறங்குதுன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்களேன். மார்ச் 2024 மார்ச்சில் இருந்து நல்ல ரிசல்ட்டாக கொடுத்தாங்க. பட் ஜூனில் பாருங்கள், ஜூன்லேருந்து செப்டம்பர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. இதனால தான் வந்து டாடா மோட்டார்ஸ் இறங்குது. பிஸ்னஸ் சைக்கிளே அப்படி தான் இருக்கும். ஒரு டைமு நல்லா பீக்கில் போகும், ஒரு டைம் இறங்கும். பட் பீக்கில் போகும்போது நம்ம வாங்கக்கூடாது ஒரு ஸ்டாக்கு. எப்போவுமே அது இறங்குது, எதனால் இறங்குதுன்னு நம்ம பார்க்கணும். இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் அடி வாங்கியிருக்கு, அதனால தான் இறங்கிட்டு இருக்கு.
இதுக்கு அதனால இதுக்கு ஃபியூச்சர் growth இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபியூச்சர் growth இருக்கு. பட் சேல்ஸ் இப்ப தானே குறைஞ்சிருக்கு. ஃபியூச்சர்ல சேல்ஸ் இன்னும் அதிகரிக்கும். அந்த டைம்ல ஸ்டாக் மேல போகும். ஸோ அது 1. 2வது இந்த கம்பெனி விட்டு யாராச்சும் வெளிய போறாங்களான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஷேர் ஹோல்டிங் பட்டன். இதுலயும் பாருங்க எஃப்ஐஐ இப்ப ஜூன்ல வந்து தான் குறைச்சிருக்காங்க. அந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்துச்சா, அந்த டைம் குறைச்சாங்க. பட் கீழ இறங்குன உடனேமே அவங்க பாருங்க மறுபடியும் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வேற யாராச்சும் எக்ஸிட் ஆயிருக்காங்களான்னா கிடையாது. அதே மாரி இங்க பாருங்க டிஐயும் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அந்த குவார்டர்லி ரிசல்ட்னால. மறுபடியும் அவங்க ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அந்த ரிசல்ட் கொஞ்சம் கரெக்ட் ஆன உடனுமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்ப கரெக்டான லெவல்ல இருந்து மறுபடியும் ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இது இறங்குது இது இப்போ இந்த ஸ்டாக் இறங்குது அப்படின்றதுனால யாரும் வித்துட்டுலாம் ஓடல. கொஞ்சம் கரெக்ட் ஆனதும் திரும்ப அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா டாடா மோட்டார்ஸ் மேல போறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. இப்பவே போகுமான்னா கிடையாது. இது லாங் டேர்ம்ல போகும். இப்போதைக்கு இது ஸ்டில் 600 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 600 இல்லன்னா ஒரு 650 இந்த ரேஞ்ச் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து அக்குமுலேட் பண்றதுக்கு கரெக்டான டைமா இருக்கும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெக்னிக்கல் மூலியமாவும் பார்க்கணும். 2வது ஃபண்டமெண்டலா பார்க்கணும். ஃபண்டமெண்டல் ஒரு லாங் டேர்மா நம்ம வாங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ பார்க்காதீங்க. அதோட வேல்யூவேஷன பாருங்க. ஃபியூச்சர்ல growth இருக்குமா? ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு அந்த ஸ்டாக்கோட வேல்யூவ மட்டும் பாருங்க. பிரைஸ பார்த்துட்டு பயப்படாதீங்க. இவ்வளோ தூரம் இறங்குச்சேன்னு பயப்படாதீங்க. இவ்வளோ தூரம் இறங்குச்சு, இப்பதான் கரெக்டான வாங்குறதுக்கு டைமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி குடுக்கலாம். பட் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தெரிஞ்சதுன்னா, இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் பை பண்ணியிருக்கலாம். 750ன்னும் போது கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது இந்த சப்போர்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கா. ஸோ அடுத்தது 600 வரைக்கும் வந்துச்சுன்னா, திரும்ப பல்க் பையிங் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணணும்னா, எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்ஸை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம்.